தக் லைஃப் டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்தில் நம்ம உலக நாயகன் கமலஹாசன், அதுக்கடுத்து நம்ம எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க ரீசெண்டாக தேட்டரில் வெளிவந்த ஒரு பயங்கரமான ஆக்ஷன் திரைப்படம். ஆனால் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணுன்ற மாதிரி நான் ஆசைப்படுறேன். பயங்கரமான படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா, போதுண்டா சாமி எங்களை வச்சு செஞ்சது போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான படம்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடி வந்த ஒரு திரைப்படம். இந்த வருடம் வெளிவந்த திரைப்படங்களில் ஒரு மிகப்பெரிய பொருள் செலவுல வெளிவந்த ஒரு முதல் திரைப்படம் இந்த தக் லைஃப். ஒரு மிகப்பெரிய தோல்வி பெற்ற படமாகவும் மாறி இருக்கேன். அதுல குறிப்பா இந்தியன் 2 உடைய பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்டை கூட பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு போன ஒரு திரைப்படம் இந்த தக் லைஃப். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் எப்போ டிஜிட்டலா ஓடிடியில் வெளிவரும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பா இருந்தாலும், இன்னொரு பக்கம் பெங்களூர்ல எப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் ஆடி லான்ச்ல போற போக்குல ஒரு வருஷத்தை சொல்லிட்டு போக, அது ஒரு பிரச்சனையா போய் பெங்களூர்ல இந்த படத்தை தடை பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து அது கேஸ் போட்டு அது ஒரு பக்கம் ஏறிங் போயிட்டு இருந்தது. அது அப்புறப்பட்ட பிரச்சனை. இன்னைக்கு அதாவது இந்த படம் வெளிவந்து எல்லாரும் கழுவி ஊத்தி மிகப்பெரிய டிசாஸ்டரா தோல்வி பெற்ற படமா மாறி போனதுக்கு அப்புறமா இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது, இந்த படத்துக்கு தடை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. தான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் இந்த படத்தை பெங்களூர்ல ரிலீஸ் பண்றாங்களாமா. உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற தைரியம் இருந்தா போய் முடிஞ்சா பாருங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்போதைக்கு இந்த படத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பெங்களூர்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இதெல்லாம் மட்டும் இல்லாம இந்த படம் இந்த வாரம் உங்களுக்கு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா? அது இன்னைக்கு இரவு இல்லை நாளை மறுநாள் உங்களுக்கான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது ரொம்பவே இயர்லியா தக் லைஃபை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்றான் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தக் லைஃப் சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மோஸ்ட்லி நைட் இல்லைனாக்கா மார்னிங் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க.